ரீசெண்டா நம்ம தோட்டத்துல பீர்க்கங்காய்கள் எல்லாமே வந்து நல்லா காய்ச்சிட்டு இருந்து அப்படின்னு பார்த்திருந்தோம். ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராப்பரா பந்தல் அமைச்சு இதுக்கு முன்னாடியுமே நம்ம வந்து பீர்க்கங்காய் வந்து போட்டிருந்தோம். ஆனா அது வந்து பெரிய அளவுக்கு வந்து காய்க்கல. மீடியம் சைஸ்ல தான் காய்ச்சிருந்து. ஆனா இந்த டைம் நம்ம அதுக்கு ப்ராப்பரா ஒரு பாத்தி அமைச்சு ஸோ ஒரு பந்தலுமே நம்ம வந்து கரெக்டா அதுக்குன்னு போட்டு நம்ம வந்து எல்லாமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அது எப்படி எப்போ வளரும் போது நம்ம பந்தல் கட்டணும். இந்த மாதிரி அதுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம பார்த்து பார்த்து பண்ணி வந்து வளர்த்துருந்தோம். ஸோ அதுக்கான பலன் வந்து நமக்கு வந்து இப்போ இவ்வளவு பெரிய காயா வந்து காய்ச்சிருக்குது. ஸோ இது இல்லாம நிறைய காய்களுமே கிடக்குது. ஒரு 6-7 காய்கள் போல வந்து இப்போ வந்து பிஞ்சு வந்து பிடிச்சிருக்கு. நம்ம இந்த மாதிரி மெயின்டைன் அதாவது இந்த பீர்க்கங்காய்க்கு நம்ம என்னென்ன தேவையோ அதை வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜா கரெக்டா செஞ்சிருந்தோம். ஸோ செஞ்சனாலதான் நமக்கு வந்து இப்போ வந்து நல்ல இவ்வளவு பெரிய காயா நமக்கு வந்து பலன் வந்து தந்துட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரிதான் நம்ம வந்து செடிகள் வளர்க்குறதா இருக்கட்டும், எந்த செயல் செய்யறதா இருக்கட்டுமே, நம்ம வந்து என்ன செயல் செய்யறோமோ அதுக்கு என்னென்ன நம்ம தேவை அப்படிங்கிறத நம்ம கரெக்டா ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படின்னா நமக்கான பலன் வந்து சீக்கிரமா வந்து செய்யறோம். ஸோ நம்ம செய்யற செயலுமே நம்ம வந்து தெளிவா செய்யணும் அப்படிங்கிறதா நம்ம வந்து இந்த பீர்க்கங்காயில இருந்து வந்து கத்திருக்கோம். ஸோ இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு மரம் செடிகள் இருந்து கத்திருக்கையுமே நம்ம வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம்.